ஓடால் பார்த்துட்டு கண்ணீர் விட்டார். கண்ணீர் கடன்னு விடுறார். நான் செல்லத்துக்களை இழந்துக்கிட்டேன். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிணாரிக்குள்ள போய் மூஞ்சி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா நான் 2 பிள்ளைங்க இறந்துருச்சுமா. என்ன சொன்னாங்க? அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? சம்பவம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவரும் கண்ணீர் விட்டார். சும்மா நம்ம மனசுல குறை சொல்லக்கூடாது. அதனால கண்ணீர் விட்டாரு. அழுக வேண்டாம், நடந்துருச்சு, காவை கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு சூழ்நிலை, நீங்க அழுக வேண்டாம்னு சொன்ன. நானும் ஆறுதல் சொன்னேன். நான் வர்றேன், நேரில் வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, வரேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் வருவார். தெரியுதானே அவருக்கு பேசும்பொழுதே அவர் சொன்னாருங்களா? ஐயோ போடாலும் பார்த்துட்டு கண்ணீர் விட்டார். கண்ணீர் கடன்னு விடுறார். நான் செல்லத்துக்களை இழந்துக்கிட்டேன். என்னால் நான் ஈடு கொடுக்க முடியாது, நேரில் வர்றேன், பேச எனக்கு மனசு இல்லைன்ட்டார். ஒரு இடத்துல என்னால் முடியலை அப்படின்னு கண்ணீர் கடன்னு விட்டார். எனக்கு அது வந்துருச்சு. அதுக்கு மேலே அவரையும் நம்ம புண்ணாக்கக்கூடாது. சரி, அவராக கண்ணீர் விட்டார். செல்லத்துக்களை எழுதுனார். தப்பு இல்லை, நடந்துருச்சு, வாங்க பேசிக்கலாம், நான் நேரில் வர்றேன், பேசிக்கலாம் சொல்லி. வண்டி விஜய் வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால சமாளிக்கணும். அது வரைக்கும் எல்லாம் நார்மலா இருக்கு. வண்டி வந்ததுக்கு அப்புறம் கும்பல் நெரிசல் எங்க இருந்து தான் வந்து அவ்வளவு கும்பல் வந்துருச்சு. வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நெரிசல் ஓவர் ஆயிடுச்சு. எல்லாம் பின்னாடி ரிவர்ஸ்ல தள்ள ஆரம்பிச்சு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராணி. 2 பாப்பாவோட பேரு? என் பேர் செல்வராணி, பாப்பா பேர் பழனிமா, கோயிலா, 2 பேரும். விஜய் வந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுமா? எத்தனை மணிக்கு போனீங்க? என்ன காரணம் அங்கே போக? அப்போ அன்னைக்கு அவர் வர்ற அன்னைக்கு பிள்ளையா போய் ஆகணுன்ட்டு ஒரே பிடுவாது. 4 பேருமே காலில் விழுந்து அழுதாங்க. போயே ஆகணும், விஜய் பார்த்தே ஆகணும், அந்த இடத்துல நாங்கள் போயே ஆகணும் அப்படின்ட்டு. சென்னைக்கு கூட்டிகிட்டு போறியா? இங்கே நான் விஜய் சம்பரம் தானே வர்றாரு, நீ சென்னைக்கா கூட்டிகிட்டு போகிற, இங்கே பக்கம் தானே அப்படின்ட்டு காலில் விழுந்து அழுதாக. அதனால தான் கூட்டிகிட்டு போனேன். மணி 4:30 இருக்கும், சாயங்காலம் மணி 4:30 இருக்கும். 4:30க்கு மேலே தான் நாங்கள் அங்கே போனோம். அன்னைக்கு அவ்வளோ தூரம் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் கூட்டிகிட்டு போனோம். ஆமாம். எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புறீங்க? இங்கே மணி 4 மணி, அங்கே போகிறப்ப மணி 4:30 இருக்கும். 4:30 மணிக்கு போயிட்டு 4:30 மணிக்கு அங்கே எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு? எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு? அது எப்போ கும்பல் நார்மலாக தான் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு நார்மலாக தான் இருந்தார். வீட்டில் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியாது. அவர் போகிறப்ப அவர் இல்லை, நாங்கள் போகிறப்ப அவர் கிடையாது. அவர் போக வேணான்னு தான் சொல்லிட்டு போனார். நாங்கள் தான் பிள்ளைங்க அழுவும், காலில் விழுந்து கெஞ்சவும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழுவ தாங்க மாட்டாம தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். எத்தனை பேர் இங்கேருந்து கிளம்பி போகிறோம்? இங்கேருந்து போகிறப்ப நாங்கள் 5 பேர் போனோம். 5 பேர். பெரிய பாப்பா, 3 பாப்பா, தம்பி, நீங்கள், நான். ஓகே, எல்லாம் 5 பேர் போனோம். தண்ணி இங்கெல்லாம் குடிச்சிட்டு அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு தான் போனோம். எடுத்துட்டு தான் போனோம். அந்த க்ரௌட்ல எங்கே நின்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த வேலுசாமிபுரத்தில் நிறைய இடங்கள் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. கேபிள் கணேசன் ஆஃபீஸ் 4வது கிராஸ் கேபிள் கணேசன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி. ஓகே, அந்த தள்ளு வண்டி ஒன்று அதுக்கு முன்னாடி, அதுதான் 4வது கிராஸ். அதுக்கு ஒட்டினா அப்படிதான் கேபிள் கணேசன் ஆஃபீஸ். அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். அங்கே நின்றுட்டு இருந்தோம். எப்போ இருந்து உங்களால் இந்த கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சமாளிக்க முடியலன்னு எந்த இடத்துல இங்கே உங்களுக்கு தோணுச்சு? வண்டி விஜய் வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் சமாளிக்க முடியும். அது வரைக்கும் எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. டான்ஸ் ஆடிட்டு பிள்ளைகள்லாம் கத்திட்டு எல்லாம் குஷியாக சவுண்டு போட்டுட்டு தான் இருந்துச்சுங்க. அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் கும்பல் நெரிசல் எங்கேருந்து தான் வந்து அவ்வளோ கும்பல் வந்துருச்சு. வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நெரிசல் ஓவர் ஆயிடுச்சு. எல்லாம் பின்னாடி ரிவர்ஸில் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரோட்டில் நின்றவங்கலாம் வண்டி வரவும் இடம் இல்லாமல் பின்னாடி ரிவர்ஸில் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் நின்றுருந்தோம், கொஞ்சம் முன்னாடி நின்றுருந்தனால எல்லாம் பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆஃபீஸ் ஒட்டி வந்துட்டோம். அந்த சீட்டுக்கு நேராக வந்துட்டோம். சீட்டிலனும் எல்லாம் மூச்சு விட முடியாமல் எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சீட்டுக்கு அடியில் இருந்தவங்க மேலே ஆரம்பிச்சா பிடிச்சி எங்களுக்கு கீழே விழுந்துட்டோம். சீட்டில் 20-30 பேர் ஏறவும் சீட்டி வெயிட்டு தாங்காமல் எங்கள் மேலே விழுந்துருச்சு. விழுந்து எனக்கு மயக்கம் போட்டு எனக்கு காயமாயிருச்சு, போட்டு மிதித்து காயமாயிருச்சு. பிள்ளைங்க அந்த இடத்துல இறந்து போச்சு. 2 பாப்பா, 2மே. நீங்கள் எப்போ கடைசி 5 பேர் எப்போ சேர்ந்தாப்புல இருந்தீங்க? அவர் வர்றதுக்கு முன்னாடி சேர்ந்தாப்புல இருந்தான். அவர் வந்ததுக்கப்புறம் கும்பல்ல நெரிசல்ல பாப்பா பெரிய பாப்பா ஒரு சைடு போயிட்டா. இப்போ தம்பி தோள்பட்டையில் வச்சுருந்தேன்.
இவங்க 2 பேரும் கையில் இருந்தாங்க. நான் கீழே விழுவும் தம்பி லைட் சாஞ்சோன்னு கும்பலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டு தம்பி அப்படியே தூக்கிட்டாங்க. தம்பி தான் ஃபர்ஸ்ட் மயக்கம் போட்டு தம்பி தூக்கிட்டாங்க. தம்பியை தூக்குனது கூட எனக்கு தெரியாது. நானே தம்பி தோள்பட்டையிலேருந்து நான் மயக்கம் போடவும் தம்பியை எங்கே தூக்குனாங்க, யார் தூக்குனாங்க, பிள்ளைங்க என்னாச்சு எதுவுமே தெரியல. அந்த இடத்துல நாங்கள் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பிள்ளைங்க என்னன்னாலும் தெரியல. இந்த சீட்டில் 20-30 பேர் ஏறி கீழே விழுந்தது தான் முக்கால்வாசி காரணமே. சரி, எப்போ உங்களுக்கு சுயநிலை வந்துச்சு? எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அப்போல்லாம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மயக்கம் தெளிஞ்சு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து தொலைவி எல்லாம் இதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் பெரிய பிள்ளையும் தம்பியும் கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்க 2 பேர்த்தையும் கண்ணில் பார்க்கவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் கண்ணில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்குறாங்க. அங்கே லைவில் போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் லைவில் போட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். அவர் தான் பார்த்தாரு, நான் கூட பார்க்கல. அவர் தான் பார்த்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே ஆஸ்பத்திரி போனோம். நாங்கள் என்னை கூட்டிகிட்டு வர சொல்லவும் நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் குழந்தை அந்த இடத்துல 2மே இறந்து போச்சுன்னு சொன்னார். இவர் தான் சொன்னார். அதுக்கடையில் எனக்கு இறந்து போச்சுன்னு தெரியாது. அவர் தான் சொன்னார். நாங்கள் டாக்டரே பார்க்கல, ஆஸ்பத்திரி போகல. பிள்ளையை லைவில் பார்க்குறேன். ஒரு பிள்ளை பழனிமாங்கிற பிள்ளை போயிடுச்சு, பெனாரிக்கு போயிடுச்சு. இன்னொரு பிள்ளை ஐஸ்வால் இருக்குது வந்துச்சே. என்னாச்சு கையில் ஐஸ்வால் இருக்குன்னா திருப்பி நாங்கள் ஐஸ்வால் கோடில் அந்த பிள்ளையும் பெனாரிக்கு ஓடி வந்துருக்கு. அப்புறம் நம்ம பிள்ளைகள் மூஞ்சி அடையாளங்க நம்ம பிள்ளைங்க தான் கன்ஃபார்ம் பண்ணோம்னு தான் திருப்பி நான் பெனாரிக்குள்ளே போய் மூஞ்சியை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா நம்ம 2 பிள்ளைங்க இறந்துருச்சுமா, நம்ம விட்டு இழந்துட்டோமான்னு சொல்லி 4 கையில் திருப்பி என் பொண்டாட்டியோட அங்கே ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அவளும் வயிற்றில் மிதித்து காயம்பட்டு தான் வர்றா. அப்புறம் அவருக்கு 2 ஈஸியாக அப்பயே போட்டு அவங்க அட்மிஷன் ஆக சொன்னாங்க. நம்ம ஆகிறதுக்கு இல்லை, பிள்ளைகளை கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவன் ஆகலை. நான் இது மாதிரி எனக்கு ஊசி மட்டும் போட்டு விடுங்கன்ட்டு போட்டு வந்துட்டேன். திருப்பி நான் பாடி எடுத்துக்கிட்டு மறுநாள் 7:30 மணிக்கு பாடி கொடுத்துட்றாங்க. நேராக நான் சுக்காம்பட்டி சுடுகாட்டு கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணிவிட்டு ஊரில் நல்லடக்கம் பண்ணிவிட்டு திருப்பி நான் கரூர் செவ்வாய்க்கிழமை ஒரு 7-7:45 செவ்வாய்க்கிழமை இங்கே வர்றேன். பாப்பா 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்குமாங்கக்கா? ஐயோ விஜய்னா எல்லாமே இவங்களோட பெரிய பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பிள்ளையும் இவங்களுக்கு என் பயம் கொண்ட நான் விஜய் ரசிகர் அப்படின்னு காலரை தூக்கிட்டு சுற்றினேன் அங்கே அந்த கூட்டத்தில். அவனுக்கு என்ன தெரியும்? அவன் மேலே உட்காந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ரசிகர் பிள்ளைய ரசிக்கிறது எல்லாமே பிள்ளைகளுக்கோசரம் தான் நான் கூட்டிகிட்டு போனேன். இந்த பாப்பா இல்லை, பெரிய பாப்பாவும் தம்பி என்ன மனநிலையில் இருக்காங்க? நம்ம பெரியவங்க நம்ம தங்கச்சி இறந்துட்டோம். நம்ம அப்பா சொன்னதை கேட்டுருந்தா நம்ம குடும்பம் உயிரோடு இருக்கும்னு அந்த மனநிலையில் இருக்குது. நேற்று விஜய் வீடியோ காலில் கூட பேசினார். நேற்று நைட்டு பேசிட்டார். அவரோட கண்கலங்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சம்பவம் என்ன ஏது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. இப்படி உயிர் வலி ஆகக்கூடாது. எந்த மீட்டிங் யார் போட்டாலும் சரி, நம்ம கட்சி மாண்டவங்க எந்திரிச்சா மானடம் கொள்ளாது, செத்தவங்க சீமையிடம் கொள்ளாது. அதனால் இனிமேல் வந்து இது நடக்கக்கூடாது. நானும் அவர்கிட்டே அதான் சொன்னேன், இனிமேல் இது மாதிரி இது நடக்கக்கூடாது. யாருக்கும் டிவி சேனலுக்கு அதையும் சொல்கிறேன். அதாவது உண்மை நிலவரம் இது. உண்மை பல கருத்து சொல்கிறாங்க, அது நம்ம டிவி சேனலில் தான் பார்க்குறோம், நம்ம நேரில் பார்க்கல. இப்போ நீங்கள் ஒரு கருத்தை போடுறீங்க, மற்றவங்க ஒரு கருத்தை போடுறாங்க, நம்ம டிவி சேனலில் உட்காந்து பார்க்குறோம். அதுதான் எனக்கு தெரியும். நம்ம ஆதாரப்பூர்வமாக எதுவும் நிரூபித்து காட்ட முடியாது. உண்மை நிலவரத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் அதே நம்ம நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த 41 ஆன்மாவும் நல்லபடியாக சேரும். என்னோட தாழ்மையான வெற்றி தான். அரசாங்கத்திலேருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க? அரசாங்கத்திலேருந்து அவங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, செந்தில் பாலாஜி வந்திருக்கா, அப்படி அவர் செந்தில் பாலாஜி, ஜோதிமணி அவங்க. அப்புறம் நைட் ஒரு குழு வந்துருந்துச்சு. அது விஜய் மூலியமாக வீடியோ காலில் பேசினாங்க. கமல் வந்து அப்படி ரோட்டோட போயிட்டு அப்படி. இப்போ கமல் அவங்களும் இப்போ வர்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்குள்ளே போய் பேசணும் ஃபோன். அதேன் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கமல் வந்து ரோட்டோட போயிட்டா அப்படி, நம்ம வீட்டுக்கு வரல. இப்போ வர்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கா, வராங்களா எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு நைட்டு பேசினாங்க? எத்தனை பேர் வந்தாங்க தமிழக வெற்றி கழகத்திலேருந்து?
அது 4-5 பேர்த்துக்கு மேலே வந்துருந்தோம். 4-5 பேர்த்துக்கு மேலே வந்தாங்க. மணி ஒரு 8-7 மணி இருக்குமா? 7 மணிக்கு மேலே தான் 7:40. 7. என்ன சொன்னாங்க அவங்க தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்ல நடந்த சம்பவம் எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவரும் கண்ணீர் விட்டார். சும்மா நம்ம மனுஷனை குறை சொல்லக்கூடாது. அதாவது கண்ணீர் விட்டார். அழுக வேண்டாம், நடந்துருச்சு, ஒரு காவை கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு சூழ்நிலை, நீங்கள் அழுக வேண்டாம்னு நானும் ஆறுதல் சொன்னேன். நான் வர்றேன், நேரில் வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வர்றேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் வருவார். நல்லா நம்ம கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல மனுஷன் தான். ஓகே. ஏன்னா அவர் பேசலை, பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கல அப்படின்னு எல்லாரும் ஒரு குற்றமாகவும் குறையாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இந்த எச்சாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எச்சா ஆகக்கூடாதுல்ல. இது அந்த இடத்துல நின்றுருக்காரு, அவரே கீழே இறங்கி ஐயோன்னு நிற்கிறாரு. அப்போ அந்த கும்பலில் இது நடந்த மட்டும் பிரச்சனை இல்லை. இன்னும் அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் இத்தனை கோடி மக்களையும் பார்க்குறவர் அவருக்கும் சங்கடமாக இருக்கும் அல்லவா? அது நம்ம அந்த குற்றமாக எடுத்துக்க முடியாது. அவர் போனதே நல்லது. ஏன்னா அங்கேருந்து இருந்தால் வேற மாதிரியே பிரச்சனை கூட போகும். எச்சாத்தானே ஆகும் அந்த இடத்துல. சப்போஸ் இவங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒரு இது நடந்திருந்தா இந்த கேங்க அந்த கேங்க போஞ்சு என்ன பழி எனக்கு எச்சாத்தானே போகணும். அவர் போனதே அவருக்கு நல்லது, அவருக்கு இதுக்கு நல்லது. பாப்பா 2 பேரோட விஷயங்கள் தெரியுதானே? அவருக்கு பேசும்பொழுதே அவர் சொன்னாருங்களா? ஐயோ, போட்டாலும் பார்த்துட்டு கண்ணீர் விட்டார். கண்ணீர் கடன்னு விடுறாரு. நான் செல்லத்துக்களை இழந்துக்கிட்டேன், இல்லை நான் என்னால் நான் ஈடு கொடுக்க முடியாது, நேரில் வர்றேன், பேச எனக்கு மனசு இல்லைன்ட்டார் ஒரு இடத்துல. என்னால் முடியலை அப்படின்னு கண்ணீர் கடக்கன்னு விட்டார். எனக்கு அது வந்துருச்சு. அதுக்கு மேலே அவரையும் நம்ம புண்ணாக்கக்கூடாதுன்னு சரி நான் விட்டுட்டேன். உங்ககிட்ட பேசினாரா? நீங்கள்? இல்லை, அவர் தான் பேசினார். எல்லாம் குடும்பத்தோட தான் நாங்கள் எல்லாம் நின்று பேசணும். வீட்டுக்காரங்க அவர் பேசினது அவர் தான் பேசினார். என் பிள்ளை எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் அவராக கண்ணீர் விட்டார். செல்லத்துக்களை எழுதுனாலும் தப்பில்லை, நடந்துருச்சு, வாங்க பேசிக்கலாம், நான் நேரில் வர்றேன், பேசிக்கலாம் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் எதாவது பேசுனீங்களாண்ணே? கொஞ்சம் ஆறுதலாக இருங்க அப்படின்னு நீங்கள் எதாவது நான் சொன்னேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம், வாங்க சந்தி எதாக இருந்தாலும் சந்திச்சு களத்தில் விளையாடும், தப்பில் எதை கண்டு பயப்பட வேண்டாம். அதானே இப்போ அவர் பேசல, இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லும் பொழுது இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா? அதாங்க, அதான் பாதிக்கப்பட்டவன். நான் ஏதாவது நம்மளை திட்டுவார்னு கூட அவர் நினைக்கலாம். நான் அந்த இதெல்லாம் கிடையாது. சூழ்நிலை அவர் அந்த வேலையை இப்போ இது நடக்கலையே, அவர் இது மீட்டிங் தானே வந்தவர். ஏன் இது நடந்துச்சு என்னன்னு நம்மளுக்கும் ஒன்று புரிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது அல்லவா? நம்ம விஜய் தரப்புல தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் புரியல. வருவார், நேரில் வருவார், வந்து சில விஷயம் என்ன நடந்ததுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அல்லவா? அதுக்கு முன்னாடி 1000 பேர் 1000 பத்திரிக்கை இருக்குது, தெரிஞ்சிருக்கோம். நம்ம போய் புதுசாக ஒன்று சொல்ல செலவில் நம்மளுக்கு நடந்த சம்பவம் இது என்ற விஜய் பேசணும். இந்த மேட்ச் அவர் அழுந்தப்போ நீங்களும் அழுதுட்டீங்க, அதை பார்த்து கண்ணீர் எல்லாமே விட்டுட்டான். அது அப்படியே வீடியோ காலில் அவங்களும் காட்டுறாங்க, வந்தவங்களும் காட்டுறாங்க, அவரும் அழுகுறாரு, நம்மளுக்கு கண்ணீர் தாங்க. அவரும் அழுகுறத பார்த்து நம்மளுக்கு கண்ணீர் தாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை, நம்ம அதுக்கு மேலே அவரு புண்ணாக்கக்கூடாது அல்லவா? அதனால் சரிங்க கும்பிட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை. நீங்களும் ஆறுதலாக இருங்கண்ணே. ஆறுதலாக இருக்கு. பாப்பாவையும் தம்பியும் இது பண்ணிடுங்க. வாங்க பேச சந்திப்பு.